ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேக் செக்ஷன். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம டேக்குக்கூடிய எஃபெக்ட் தாண்டா பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு. பிகாஸ் நம்ம செகண்ட் சேனலில் 500 ரீச் பண்ணிட்டோம். நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த சேனல் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் பரவாயில்ல, எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அதை பார்த்தா எனக்கு ரொம்பவும் ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டோரி போடுறப்பெல்லாம் ஆகா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் கேட்குறீங்க, இந்த லிங்க் கேட்குறீங்க. அதை பார்க்கும்போது இன்னமும் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. கவலைப்படாதீங்கடா, நான் இந்த வீடியோக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். போன வீடியோவில் நான் மறந்துட்டேன். நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதையும் பார்த்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகேடா, நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இது என்ன வீடியோனா, ஒரு சில பேர் புதுசாக இப்போ என்கிட்ட கேட்டிருக்கிறது என்னென்னா, ஹாரர் ஜானர் கேட்குறீங்க. நான் எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்டருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஹாரர் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பரவாயில்ல, நான் யோசித்து வச்சுருந்ததை நீங்கள் கரெக்டாக கேட்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்காக டேக்குக் வெர்ஷனில் ஒரு ஹாரர் கொண்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹாரர் அப்லோட் பண்ணியிருக்கேன், இட்டர்னஸ். அது கூட நான் உங்களுக்கு கீழே லிங்க் தரேன், மறக்காமல் இப்போ பார்த்துருங்க. ஓகேடா, நம்ம இப்போது டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. அவரை செம ஃபாஸ்ட்டாக ஒரு காட்டுக்குள்ளே அவ்வளோ வேகமாக ஓடி போயிட்டுருக்காரு. அவருக்கு பின்னாடியே நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை அப்படி துரத்திக்கிட்டு, டேய் நில்லுடா, டேய் நில்லுடா, எங்கடா ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவரையே துரத்திக்கிட்டு போயிட்டுருக்க. பட் நம்ம டேவா கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டு நின்றுட்டு அவர் கண்ணீரெல்லாம் துடைச்சிட்டு, இல்லை ஜிமின், நான் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, நான் அங்கே போகிறது தான் கரெக்டு, நீ என் பின்னாடி வராத, நான் இங்கே ஹாப்பியாக இருப்பேன், தயவு செஞ்சு நீ போயிட, தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் திரும்பி அவர் போக வேண்டிய பாதையிலேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கா. பட் நம்ம ஜிமின் விட்டுற மாதிரி இல்லை. அப்படியே அவர் பின்னாடியே துரத்தி போயிட்டுருக்காரு. கத்துறாரு, போகாதரா, நில்லுடான்னு சொல்லிட்டு. பட் நம்ம டே கொஞ்சம் கூட கேட்காம அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கா. இப்போது கரெக்டாக ஒரு வீடு இருக்குடா, அந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம டே போயிட்டு அப்படி நின்றுட்டுருக்கா. அந்த வீடை பார்க்குறதுக்கு ரொம்பவும் பழசாக, எப்படி சொல்கிறது, ஒரு வருஷக்கணக்காகவே அந்த வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி அவ்வளோ பாலடைஞ்சு போயிருக்கு. அந்த வீட்டுக்கு முன்னாடி நம்ம டே போய் நின்றுட்டு அப்படியே அழுதுகிட்டு நம்ம ஜிமினை பார்க்க, நம்ம ஜிமினா நம்ம டேவை விட்டு ஒரு 10 அடி தள்ளி அந்த வீடை பார்த்த உடனே ஸ்டன்னாகி நின்றுடுறாரு. இப்போது வீடை பார்த்துட்டு இருந்தவர் அப்படியே நம்ம டேவை பார்த்துட்டு, டே வேணாண்டா, உள்ளே போனோன்னா திரும்ப வர முடியாது, டே விளையாடாத, இது உயிர் சம்மந்தப்பட்டது, சொல்கிறது கேளு, பேசிக்கலாம், தயவு செஞ்சு திரும்ப வந்துடு, ப்ளீஸ்டா வந்துடுடா. இல்லை சின்ன, எனக்குன்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை, நீ போ, நான் இங்கே ஹாப்பியாக இருப்பேன், போடா. நீ எங்கடா போக சொல்கிறா? இந்த வீட்டுக்கு முன்னாடி உன்னை இப்படி நிற்க வச்சுட்டு என்ன போக சொல்கிறியா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கிறா? தயவு செஞ்சு கேட்குறான், இப்படி வந்துடு, ப்ளீஸ் டே, கெஞ்சி கேட்குறேன், இப்படி வந்துடுடா. முடியாது ஜிமின், இந்த விஷயத்தில் என்ன தடுக்காத, நீ போ, நான் பத்திரமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த வீட்டுக்குள்ளே திருப்பி கால் எடுத்து வைக்க, நம்ம ஜிமினா அப்படியே தலை மேலே கையை வச்சிட்ருக்காரு. இப்போது ஒரு குரல், டே எழுந்திரிடா அப்படின்னு ஒரு குரல். நம்ம டேவா துடிச்சு பிடிச்சி எழுந்துருச்சு. அவர் உட்காந்து படுத்துட்டு இருந்த பெட்டு மேலே அப்படியே உட்காடுறாரு. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம டேக்கு ஒரு கனவு. அப்படியே ஒரு மாதிரி தலையை சுரிஞ்சுக்கிட்டு, எவன்டா அது அப்படின்ற மாதிரி பார்த்தா பக்கத்தில் நம்ம ஜிமின் தாண்டா நம்ம டேவை அடித்து எழுப்பியிருப்பார். இப்போது உடனே நம்ம டே தான் நம்ம ஜிமினை பார்த்துட்டு, டேய் நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அடித்து எழுப்பாதுன்னு சொல்லிட்டேன். ஆமாம், நான் கீழேருந்து அவ்வளோ தூரம் கத்துறேன், மேலே தட்டி கூப்பிட்றேன், அப்போல்லாம் எழுந்திருக்கல, இப்போ நான் அடித்தா தான் எழும்புவேனா? நான் அப்படி தான் எழுப்புவேன். டே வேணாண்டா ஜிமினு,
என்ன என்ன காலையிலே சண்டையா வரியா சிங்கிள்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமினா காலையிலே குஷியாக நம்ம டே கூட விளையாட ஸ்டார்ட் பண்ண நம்ம டேவா அந்த மூட்லேயே இல்லை, ஒரு மாதிரி வெறுத்து போயிட்டு பெட்டு மேலே உட்காந்துட்ருக்கா. இப்போ நம்ம ஜிமின் தான், ஏய் என்னடா ஆச்சு இது, அட போடா, என்ன கருமனே தெரில, இவ்வளோ கேவலமாக ஒரு கனவு வந்துச்சு. கனவா? கனவுக்கு இவ்வளோ பில்டப்பு, வா போகலாம். எங்கே போகலான்ற? டே கீழே ஆரமு, நம்ம ஜின்னு, அப்புறம் ஜேஹோப்பு, சுகா எல்லாருமே வந்திருக்காங்க, வா போகலாம். போய் என்ன பண்ண போகிற? வாடானா பேக்கு. எதுக்குடா? டேய் நம்மளுக்கு காலேஜ் சம்மர் ஹாலிடேஸ் விட்டாச்சு, இதுக்கப்புறம் வீட்டில் இருந்து என்னடா பண்ண போகிறோம்? எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டிருக்கோம். உனக்கும் ஜேஹோப்க்கும் மட்டும்தான் அந்த பிளான் பற்றி தெரியாது. ஏன்னா இடையில உங்களை உட்கார வச்சு நாங்கள் பேசணுன்னா இது வேணாம் அது வேணாம் இது அதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. அதனால தான் அவங்க 2 பேரும் சேர்க்கல. நாங்கள் எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். வந்துட்டு முடிவு என்னன்னு மட்டும் கேட்டு கூட வர வழியை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் சொல்லிட்டு போக, இப்போ உடனே நம்ம டேவும் தலையை சுருந்திக்கிட்டு ஷோ இப்போ என்னத்தை செஞ்சு வச்சுருக்கானுங்களோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே பெட்டு மேலேயே உட்காந்துட்ருக்கா. இப்போது நம்ம டேவை தாண்டா காட்டுறாங்க. காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு கீழே அப்படியே இறங்கி போக, கீழே பார்த்தா நம்ம ஆரம்பு, அப்புறம் நம்ம ஜின்னு, நம்ம யூங்கி எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பக்கத்தில் நம்ம ஜேஹோப்பும் வந்து அவங்க பேசுகிறது எல்லாத்தையும் வாயை பொளந்து பார்த்துட்ருக்காரு. இப்போ நம்ம டே தான் அப்படியே கீழே இறங்கி போக, நம்ம ஆரம் தான் ஏய் வந்துட்டான் பாடுறா அப்படின்னு சொல்ல, இப்போ உடனே நம்ம ஜின்னு குடு ஓடி வந்து நம்ம டேவுடைய கையை பிடிச்சி அப்படியே தரன்னு இழுத்து உட்கார வச்சுட்டு, டே உங்ககிட்ட இந்த விஷயத்த நாங்கள் முன்னாடியே சொல்லிக்கணும் தான், லேட் ஆனதுக்கு சாரி. என்னடா சாரிலாம் கேட்குறா? ஏய் சொல்கிறது கேளு, நம்ம ஆல்ரெடி காலேஜ் நம்மளுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டாங்க. நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பெருசாக போனது கிடையாது. போனால் இந்த மாதிரி பார்க்கு பீச்சு இந்த மாதிரி தான். ஸோ இந்த வாட்டி ப்ரீ பிளான்டாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒன்று யோசிச்சு வச்சுருக்கோம். சரி, அது ஒரு ட்ரிப்பா? ஆமாம். எவ்வளோ நாளைக்கு? ஒரு 1 வீக்கு. 1 வீக்? டே சின்ன என்னடா சொல்கிற? ஏய் வாயை பழக்காத, இதுக்கே வா. ஏய் எங்கே போகிறோம்? அதை நான் பொறுமையாக சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி கிளம்ப போகிறோம். இன்னிக்கா? ஆமாம், இன்றைக்கி ஒரு 4 போல் கிளம்பலாம். நீ அதுக்குள்ளே எல்லாத்தையுமே பேக் பண்ணு, நிறைய டைம் இருக்குது. ஒரு நிமிஷம் இரு. ஜிமின், நீ என்ன சொன்ன என்கிட்ட? ட்ரிப்புக்கு பிளான் போட்டுக்கும் கேட்டால் மட்டும் போதும்னு சொன்னியா? என்ன இது இன்றைக்கி கிளம்புறோம்லாம் கதை? எனக்கு இது ஒன்றும் புரியல. டேய் நான் சொல்லிட்டேன், இது எல்லாமே பிளான்டு. இப்போ எதுனா ஒன்று நீ குழப்படி பண்ணலாம், எதுவுமே மாற்ற முடியாது. எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ வாயை மூடிக்கிட்டு வர்ற வேலையை மட்டும் பாரு. டே ஜிமின், அது இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே பேச வரப்போ குறுக்கால நம்ம ஜின்னு, டே சொல்கிறத கேளுடா. இப்போது நம்ம எங்கே போக போகிறோம்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன், சொன்னால் நீ வரமாட்டேன். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி ஈவினிங் கிளம்புறோம். நாங்களே வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறோம். நீங்கள் ட்ரெஸ்ஸை மட்டும் பேக் பண்ணிட்டு வைங்க, புரியுதா? ஓ என்னடா நீங்கள் கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்குதுடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறத கேளு, நம்பி வா. இத்தனை பேர் போகிறோம்ல. சரி, அவன் ஏன் அப்படி வாயை பொளந்து பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்புக்கு காட்டான். நம்ம ஜேஹோப்பா இவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே வாயை பொளந்துட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ உடனே நம்ம தான் நம்ம ஜேஹோப்புடைய வாயை அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டு, என்னடா அப்படி பார்க்குற? இல்லை ட்ரிப்புன்றீங்க, ஓகே, எங்கே போகிறோன்னு எதுவுமே சொல்ல மாட்டேறீங்களே? தெரியும் நீ இப்படி கேட்பன்னு தெரியும், அதனால தான் உங்ககிட்டலாம் சொல்லக்கூடாதுன்னு இருக்கும். சொல்லக்கூடாதுண்ணா? டே என்னடா சொல்கிற? சொன்னால் என்னடா ஒரு பிளான்டாக எதனா எடுத்துகிட்டு வர முடியும்? நீ ஊருக்கு கிளம்புற மாதிரி வா, ஒன்றும் இல்லை. டே எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு, ஓகே? டே எனக்கு ஒன்றும் புரியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேஹோப்பே நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டேவும் இப்படி ஷோல்டர் ஷேக் பண்ணிடுறாரு, எனக்கும் புரியல அப்படின்ட்டு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஆரம்பிச்சுன்னு சொன்ன மாதிரி நம்ம டே போயிட்டு ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணி அப்படியே ரெடி பண்ணி வைக்க, இப்போ அப்படியே ஒரு ஈவினிங் ஒரு 4 o'clock போல் ஆகுதுடா. நம்ம டே வந்து ரெடி பண்ணி எல்லாத்தையுமே ஹாலில் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜின் எல்லாருமே வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க.
கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம டேயோடு சேர்ந்து அப்படியே அந்த இடத்த விட்டு கார் கிளம்புதுடா. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ட்ராவலிங் டைம் நம்ம ஜிமின்னு நம்ம டே எல்லாருமே சேர்ந்து அவ்வளோ ஜாலியாக அப்படியே பாட்டு போட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. இப்படியே ஒரு டைம் வந்து ஒரு 7 o'clock போல் ஆகுது. நம்ம டேவா ஆட்டம் போட்டு வந்ததில் கார்லேயே மட்டையாயிட அவர் மேலேயே நம்ம ஜிம்மினும் படுத்துட்டு அப்படியே அமைதியாக தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் போக நம்ம ஜின்னு தான் காரை கொண்டு போயிட்டு ஒரு ஹைவேஸில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் கொண்டு போய் ஸ்டாப் பண்ண நம்ம ஆரமாக இறங்கி எல்லா லக்கேஜஸையும் எடுத்து வச்சிட்ருக்காரு. நம்ம ஜேஹோப் போயிட்டு நம்ம ஜிம்மினையும் டேவையும் அப்படியே தட்டி எழுப்ப 2 பேரும் அப்படியே பொறுமையாக கண்ணை முழிச்சு பார்த்துட்டு கண்ணை சிமிக்கிட்டு இருக்கா. இப்போ உடனே நம்ம டே தான், என்னடா வந்தாச்சா? வரலாம் இல்லை, நம்ம இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நைட்டு மட்டும் தங்குற மாதிரி ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருக்கேன், இறங்கு, இங்கே தூங்கிட்டு நாளைக்கு காலைல கிளம்பலாம். ஓ சரி, சாப்பிட்ல நீங்களாம் இன்னும் போய் சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலாம். பசிக்கலையா? ஏய் போ, போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம் தான் நம்ம டேவையும் நம்ம ஜிமினையும் எழுப்பி அப்படியே கீழே விட இவங்க 2 பேரும் வந்து நேராக ரூம் நம்பர் பார்த்து அழகாக மேலே போயிடுறாங்கடா. மேலே போயிட்டு நம்ம ஆரம் சொன்ன மாதிரி மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கா. நம்ம டேவா நம்ம ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக நம்ம டே ஜிமின் எல்லாருமே சேர்ந்து டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் இருக்கிற ஒரு டைனிங் ஹாலுக்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. அங்கேயும் நம்ம டே வந்து எந்த இடத்துக்கு போகிறோம், எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. பட் நம்ம ஆரம்பிச்சுட்டு 2 பேருமே வந்து வாயை திறக்கவே மாட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம டே தான் அழகாக சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே ரூமுக்கு வந்துடா. மேலே ரூமுக்கு வந்த உடனே அங்கே உள்ள பால்கனிக்கு நேராக அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே அமைதியாக நின்றுட்டு அங்கே உள்ள அந்த ஒரு நிலா வெளிச்சத்தை அப்படியே ரசிச்சுக்கிட்டு அமைதியாக காற்று வாங்கிட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ டக்குன்னு அவருடைய ஃபோனை எடுத்து அதில் இருக்க அந்த கேலரிக்கு போயிட்டு அதில் உள்ள ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்த்துட்ருக்கா. அதில் உள்ள ஒவ்வொரு ஃபோட்டோஸ்லேயும் ஒவ்வொரு மெமரிஸ். அதில் ஃபோட்டோவில் ஒரு சிலதில் நம்ம டே ஜிமின் 2 பேர் இருக்காங்க, ஒரு சிலதில் நம்ம சிவா எல்லாருமே சேர்ந்துருக்காங்க, ஒரு சிலதில் அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறப்போ நம்ம டேக்கு ஃபேஸில் இருந்து அப்படியே ஸ்மைலே போயிடுது. ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கா. இப்போ சடனாக ஒரு ஃபோட்டோ தான் நம்ம டே பார்க்குறாரு. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே அவர் ஃபேஸில் ஒரு ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த ஃபோட்டோஸை பார்த்துட்டு நான் எதுக்காக இந்த ஃபோட்டோ எடுத்தேன், எதுக்காக இந்த பர்சனை மீட் பண்ணேன் அப்படின்ற அளவுக்கு ஒரு கொஷின் மார்க் அவருடைய ஃபேஸில். ஒரு பாசத்துக்கு ஏங்குற ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ஒரு பர்சன் கூட நம்ம டே அப்படியே சைட் அப் பண்ணிக்கிட்டு காற்று கூட போக முடியாத அளவுக்கு அவங்களுடைய சீக்ஸ் 2த்தையும் க்ளோஸாக டச் பண்ணி வச்சுட்டு ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு நம்ம டே ரொம்பவும் ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கா. அதுக்கேற்ற மாதிரி அந்த இடத்துல ஒரு சில்லுன்னு காற்று, அந்த காற்றுல அசைகிற மரத்துடைய இலைகள் எல்லாமே அப்படியே சில்லு சில்லுன்னு ஒரு சவுண்டோட அந்த நிலா வெளிச்சத்தில் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு நம்ம டே அந்த ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கா. அவருடைய கண்ணில் வந்து டியர்ஸ் ஃபால் ஆகுது. ஒரு மாதிரியாக இருக்கு அவருக்கு. சரி, இந்த ஃபோட்டோவை பார்த்தா தானே அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நிலா வெளிச்சத்தில் மரக்கிளைகளையாவது ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்க நம்ம டேக்கு செம்ம வைட் ஐஸு. ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கார். பிகாஸ் நம்ம இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறது ஒரு ஹைவேஸில் இருக்கிற தனியாக இருக்கிற ஒரு ஹோட்டல். இந்த ஹோட்டலில் சுற்றிலும் ஃபுல்லாக காடு தான் இருக்கும். அந்த ஹைவேஸ்க்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 2 பக்கமுமே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு. ஆனால் நம்ம டேவா நிமிர்ந்து பார்த்த உடனே அவருக்கு கண்ணை விட்டு ரொம்ப தூரத்தில் ஒரு குட்டி வெளிச்சம் தெரியுது. ஆனால் அது ஃபுல்லாக காட்டுக்கு நடுவில் அது என்னடா வெளிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே நம்ம டே அந்த இடத்தையே குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கப்போ டக்குன்னு ஒரு கை நம்ம டேயோடைய ஷோல்டரை வந்து டேப் பண்ணிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஜிவன் தான். இப்போ அவர் தான், டேய் இங்கே என்னடா பண்ணுற, வாடா விளையாடலாம், நம்ம விளையாட போறியா, லூஸ் மாதிரி பேசாதடா, டேய் வாடா ஜாலியாக இருக்கலாம். நான் வரல. ஏன் இங்கே அமைதியாக இருக்குடா, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கேன் வீடு, அதெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது, வா போகலாம். இல்லைடா சிம்மின்னு. ஆமாம், அங்கே என்ன தண்ணி பார்த்துட்ருக்க? அது அது அந்த இடத்துல
ஏன் ஏய் ஜிமின், அந்த இடத்துல நான் ஒரு வெளிச்சத்தை பார்த்தேன்டா. என்னது? ஆமாம், அதோ அந்த இடத்துல எனக்கு ஒன்றும் தெரியலையேடா. இல்லைடா, நான் இப்போ தான் பார்த்தேன். இப்போ தான் 1 செகண்ட் கூட ஆகலை. இப்போ உன்னை திரும்பிட்டு அப்படிக்கா திரும்புகிறப்ப காணோம். ஏய், என்னடா இது? அங்கே வேறு யாராவது இருக்காங்களா இருக்கும். டேய், சுற்றி முற்றி காருடா, அங்கே யாரா இருக்க போகிறா? அப்போ நம்மளை மாதிரி எதனா ஒரு லூசு பையன் இந்த நேரத்தில் ட்ரெக்கிங் பண்ணியிருப்பான். ட்ரெக்கிங்கா? இந்த காட்டுலையா? வாடா, ஓவராக யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை அப்படியே நடத்தி கூப்பிட்டு போக. பட் நம்ம டேவும் ஜிமினும் அவங்க ரூமை பார்த்து திரும்பின அடுத்த செகண்ட் நம்ம டே பார்த்துட்டு இருந்த இடத்துல திரும்பியும் வெளிச்சம் வருது. பட் இதை நம்ம டே ஜிமின் 2 பேருமே நோட் பண்ணலை. இப்போ அப்படியே அவங்க 2 பேருமே ரூம்குள்ளே போயிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆரம்பிச்சின்னு எல்லாருமே வராங்க. பெட்டில் உருண்டு புரண்டு அப்படியே ஜாலியாக பேசிட்டு அப்படியே அழகாக தூங்க. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அமைதியாக அவ்வளோ அழகாக தூங்கிட்டுருக்காரு. பக்கத்தில் நம்ம ஜிமின் நம்ம டீ மேலே காலையும் கையும் தூக்கி போட்டு அழகாக ஹக் பண்ணிக்கிட்டு தூங்கிட்டுருக்காரு. அவருக்கு பக்கத்தில் நம்ம ஜின்னும் ஆரமும், அவருக்கு அந்த சைடு நம்ம ஜேஹப்பும் இவங்கேயும் அழகாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. காலையில் எழுந்திரிச்ச உடனே எல்லாருமே அவங்களுடைய வேலைகளை பார்த்துட்ருக்கா. இப்போ நம்ம ஆரம்தான், டேய் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே மண்டே ஆடிட்டு அப்படியே அவங்களுடைய காலை கடன்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்ருக்கா. இப்போ நம்ம யோகி தான் அவருடைய பேண்ட் பாக்கெட்டுக்குள்ளே கையை விட்டுட்டு அப்படியே அந்த காரிடோர் பக்கமாக நடந்து போக, பின்னாடியே நம்ம ஜிமினும் அவர் அப்படியே இமிட்டேட் பண்ணிக்கிட்டு நடந்து போயிட்டுருக்கா. நம்ம டேவா நம்ம ஜிமின் பண்ணுறதை பார்த்து சிரிச்சுட்டு நம்ம ஜிமின் கூடயே நடந்துட்டு அப்படியே ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்தில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்றாங்க. அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரமும் சேர்ந்து அந்த ஹோட்டல் சைட் ஃபுல்லுமே வந்து அந்த காரிடோர் சைட்லாம் போயிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கா. இப்போ தான் நம்ம டேக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆகா, நேற்று ஏதோ ஒரு வெளிச்சம் பார்த்தோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அது ஞாபகம் வந்த அடுத்த செகண்ட் திரும்பியும் அந்த பால்கனி சைடு ஓடி போயிட்டு நேற்று அந்த வெளிச்சம் வந்த சைடு போயிட்டு பார்க்க, நம்ம டேக் வந்து கண்ணுக்கு எட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது காடு. பட் நடுவில் ஒரு ரெட் கலரில் ஒரு கூரை மாதிரி தெரியுது. இது என்ன, இது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்மகிட்ட அப்படியே ஒத்து பார்த்துட்ருக்கா. இப்போ தான் நம்ம பின்னாடி வந்து நின்றுட்டு, என்ன பார்க்குறா? இல்லை, அதை பாரு, உனக்கு எதுனா தெரியுதா? என்னது? ஏதோ ரெட் கலரில் இருக்காதா? ஆமாம், அது ஏதோ பார்க்குறதுக்கு வீடு கூரை மாதிரி தெரியல. ஆமாம், அப்படி தான் இருக்குது. அப்போ அங்கே யாராவது இருப்பாங்கன்னு நினைக்கிறியா நீ? லூஸ், காருடா, எப்படி அங்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க? அப்போ அது பழைய வீடு தானே, கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். போகலாமா? தூரம்டா. இல்லை, நம்ம எப்படியும் லேட்டாக தானே கிளம்புவோம். இப்போ என்ன டைம் 8 தானே ஆகுது. ப்ளீஸ் கொஞ்சம் தூரம் தானே, போயிட்டு வந்துடலாம் ப்ளீஸ் ஆரம். சரி, அவனுங்களை கூப்பிடு. போகலாமா? போகலாம் நான் போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. இப்போ உடனே நம்ம டேவும் குடுக்குன்னு ஓடி போயிட்டு நம்ம ஜின்னு எல்லாரையுமே கூப்பிட்டு வந்து நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை காட்ட, நம்ம ஜிமினா அங்கெல்லாம் எதுக்கு நான் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்ப டைவர்ட் பண்ண. பட் நம்ம டேவா எல்லாரையும் எப்படியோ கெஞ்சி கூத்தாடி ஓகே சொல்ல வச்சுட்டு இப்போ அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. அந்த காட்டுக்கு நடுவில் அப்படியே அழகாக ஜாலியாக விளையாடிக்கிட்டு ஓடிக்கிடுச்சு பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஜாலியாக விளையாடிட்டு போயிட்டுருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டிவி தான் காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு முன்னாடி அப்படியே வாயை பொளந்துட்டு நின்றுட்டுருக்காரு. இவருக்கு அந்த பால்கனியில் நின்று பார்க்குறப்போ என்னமோ அந்த வீடுடைய கூரை வந்து ஒரு குட்டி புள்ளி மாதிரி தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் இவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று வந்து தெரியுது அந்த வீடு ரொம்பவும் பெருசாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்பவும் பாழடைஞ்ச வீடு. இவங்க அந்த வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்றுட்டு அந்த வீட்டுக்கு வெளியவே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்படியே வாயை பொளந்துட்டு நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டீ தான் நம்ம ஆரம்பம் கேட்டு, டே உள்ளே போகலாண்டா, ப்ளீஸ்டா உள்ளே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கா. பட் நம்ம ஆரமா இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுக்கா. இப்போ நம்ம டேவா அதெல்லாம் கேட்காம அப்படியே அந்த வீட்டுடைய வாசப்படி மேலே அப்படியே கால் வச்சு பொறுமையாக ஏறுறாரு. அவர் ஏறுற ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு
கிறுக்குன்னு ஒரு சவுண்டு. ஏன்னா அது பழைய வீடு இல்லையா, அந்த வுட்டு ஒரு மாதிரி கிறுக்குன்னு சவுண்ட் கொடுக்க அதெல்லாம் ஒரு மாதிரி ஹாண்டடாக ஒரு மாதிரி ஃபீல் கொடுக்குது நம்ம டேக்கு. இருந்தாலும் என்ன இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துடணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு தைரியத்தை வளர்த்துக்கிட்டு நம்ம டே தான் அப்படி பொறுமையாக அந்த படிக்கட்டில் ஏறி அந்த வீட்டுக்குள்ளே கதவை இப்போ எடுத்தோட பின்னாடியே நம்ம ஜிமின் வந்து பூன்னு அப்படி பயமுடுத்தி விட்டுடுறாரு. ஒரு நிமிஷம் அவரையும் திட்டிட்டு அமைதியாயிருன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொறுமையாக அந்த வீட்டுடைய டோரை வந்து பொறுமையாக ஓப்பன் பண்ணேன். அந்த டோரை ஓப்பன் பண்ணுறப்பையும் ஒரு மாதிரி கிறுக்குன்னு ஒரு மாதிரி சவுண்ட் வருது அந்த டோரை ஓப்பன் பண்ணுறப்போ. இப்போ அப்படியே பொறுமையாக காலை உள்ள இடத்த வச்சுட்டு அந்த இடத்த அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு குரல் கொடுத்துட்டு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கேட்டுட்டு அப்படியே உள்ளே அப்படியே நடந்து போக வீடாக பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவும் பழைய காலத்து வீடு மாதிரி இருக்குது. அங்கே உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஃபேடாகி ஒரு மாதிரி இருக்குது. பட் பார்க்குறதுக்கு அது பழசு தான் அப்படின்றத வந்து தெரியுது நம்ம டேக்கு. அது எல்லாத்தையும் அப்படியே வாயை பொளந்த மாதிரி பார்த்துக்கிட்டு ஃபுல்லாக சுற்றி முற்றி பார்த்துட்ருக்க அந்த வீடை நல்லா இமேஜின் பண்ணிக்கோங்கடா. ஒரு பெரிய ஹால், அந்த பெரிய ஹாலில் சென்டர் ஆஃப் த ஹாலில் ஒரு படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டிலேருந்து மேலே போனால் ரைட் லெஃப்ட் 2 பக்கமும் காரிடார் பிரியும். அந்த இடத்துல, அதாவது அந்த படிக்கட்டு ஏறுற இடத்துல நம்ம டே போய் நின்றுட்டுருக்கா. நம்ம ஜின்னா கீழே இருந்துக்கிட்டு டேய் அங்கெல்லாம் போகாத கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்ல, இப்போ ஒன்று நம்ம டே தான் கேட்காம ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் மேலே மட்டும் போயிட்டு வந்துடுறேன் ப்ளீஸ், நான் எந்த ரூம்குள்ளேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ சரின்னு சொல்லிவிட்டு நம்ம டே தான் அந்த இடத்த விட்டு அப்படியே மேலே அப்படியே பொறுமையாக மேலே ஏறி போகிறாரு. ஏறி போயிட்டு அங்கே உள்ள ரூம் எல்லாத்தையுமே அப்படி பொறுமையாக டோரை மட்டும் பார்த்துட்ருக்கா. இப்போது நம்ம டே தான் திட்டுத்தனமாக ஒரு வேலை பார்க்குறாரு. என்னென்னா மேலே காரிடோரில் நின்றுட்டு கீழே எட்டி பார்க்குறாரு யாராவது நம்மளை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் பார்க்கல அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அங்கே உள்ள ஒரு டோர் பார்க்கவே ரொம்பவும் கிராண்டாக ஒரு பர்ஃபெக்ட் வுட்டால் செய்யப்பட்ட ஒரு அழகான டோர் அது. அந்த டோரை அப்படியே பொறுமையாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போக அந்த உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் பார்க்குறப்போ யாரோ யூஸ் பண்ணது மாதிரி, அதாவது ரொம்பவும் பழைய பொருட்கள், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஏஸ்தெட்டிக் கணக்கில் இருக்குது. ரொம்பவும் பழைய பொருட்களாக இருக்குது. பட் பார்க்க ரொம்பவும் அழகாக இருக்குது. அங்கே உள்ள ஒரு சில பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம டே அழகாக தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே ரசிச்சிட்ருக்கா. இப்போது அந்த ரூமில் ஒரு கண்ணாடி இருக்குது, முகம் பார்க்குற கண்ணாடி. அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் ஒரு குட்டி ரிங் பார்க்குறாரு. அந்த ரிங்கை பார்த்ததும் நம்ம டேக்கு ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக். அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு பர்சன் நம்ம டேக்கிட்ட ஒரு ரிங்கை கொடுத்து டே ஐ லவ் யூ, தயவு செஞ்சு இந்த ரிங்கை தொலைச்சிடாத. எனக்கு தெரியும் நீ என்னை ரொம்ப லவ் பண்ணுற. நான் எப்போவுமே உன் மனசில் இருப்பேன். நீ எப்போவுமே என்னுடைய ஞாபகத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் சார்பாக ஒரு சின்ன பொருள் உன்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இது. எனக்கு தெரியும் நீ எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணுறது எதுவுமே உனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். ஆனால் நான் ஒரு ஏஸ்தெட்டிக் லவர். எனக்கு இதெல்லாம் உனக்கு கொடுக்கணுன்னு ரொம்பவும் ஆசை. நான் பெரிய பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வந்து அதை நீ திரும்ப என்கிட்டயே கொடுக்குறேன். அட்லீஸ்ட் இந்த விஷயம் மட்டுமாச்சும், இந்த ஒரு குட்டி ரிங் மட்டுமாவது எனக்காக நீ போட்டுக்கணும் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கிட்ட அந்த ரிங்கை கொடுக்க, நம்ம டேவா அந்த பர்சனை ஒரு மாதிரி பார்க்குறாரு. இப்போ அந்த பர்சன் உடனே ப்ளீஸ்டா அப்படி பார்க்காத, உனக்கு கொடுக்கணும்னு தோணுது, வாங்கிக்கையா. நான் தானே, என்னை மட்டும் வேறு யார் கொடுப்பா? அதெல்லாம் ஓகே தான், இது கொடுத்தே ஆகணும்லாம் ஒன்றும் இல்லையே. ப்ளீஸ் திரும்பியும் ஆரம்பிக்காதா. எனக்கு இது பாரு, எனக்கு தெரியும் உனக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை எப்போவுமே பிரிய மாட்டேன், நீயும் என்னை எப்போவுமே பிரிய மாட்டேன். அப்படியே பிரிஞ்சாலும் உன் நினப்பில் நான் இருப்பேன், என் நினப்பில் நீ இருப்பேன். ஆனால் என் சார்பாக ஒரு சின்ன விஷயம் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எனக்காக. வேண்டாம் ப்ளீஸ்டா, வேண்டான்றல. டேய் எனக்காக வாங்கிக்க மாட்டியா? சின்ன ரிங் தானே, வாங்கிக்கோயா. நான் வாங்கிக்கிறேன், ஆனால் இப்போ வாங்க மாட்டேன். எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வாங்கிக்கிறேன். எப்போ தோணுதோனோ உனக்கு எப்போ தோணும். இல்லை நீ என்னைக்காவது என்னை விட்டு ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருக்கும்ல, வேலைக்கு ஸ்டடீஸ்,
அந்த மாதிரி டைம் எனக்கு ஞாபகமாக எதனாவது வேணும்னு கேட்குறேன். அப்போ நீ எனக்கு இது எடுத்துகிட்டு வந்து கொடு. இப்போ நீ எப்போவுமே என் கூட தானே இருக்கா? முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் பேசினா நீ எதுவும் கேட்க போகிறதில்ல. சரி, உன் ஆசைப்படியே நீ கேட்குறப்ப நான் இதை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பர்சன் அந்த ரிங்கை திரும்பியும் அவருடைய பேக்குள்ளே வச்சிட்டாரு. இப்போ அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் கட் ஆகுது. அந்த ரிங்கை பார்த்த உடனே நம்ம டேக்கு கண்ணில் அந்த டியர்ஸ் ஃபாலோ ஆக கீழே இருந்து நம்ம ஜிமின், டேய் ரூம்குள்ளே போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இருக்கவங்க எல்லோரையும் கலப்பா. இப்போ நம்ம டே தான் அந்த ரிங்கை எடுத்து அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கி வராரு. இப்போ உடனே நம்ம ஜிமினை பார்த்த உடனே, எங்கடா போனேன்? இல்லைடா, அந்த ரூம் பார்க்க நல்லா இருந்துச்சு. ஓ, நல்லா இருந்ததும் உள்ளே பூந்துட்டியா? சாரி. என்ன கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கு? ஒன்றும் இல்லை, தூசி பட்டுருச்சு. ஓ சரிவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிவியும் கூப்பிட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம டிவி அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ திரும்பி அந்த வீட்டை ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் சரி பரவாயில்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அந்த வீட்டை விட்டு அப்படியே திரும்பி அப்படியே போக இப்போது கொஞ்சம் நேரம் கழியுது. அந்த காட்டை விட்டு மொத்தமாக இவங்க எல்லாருமே வெளியே வராங்க. நம்ம டேக்கு ஒரு மாதிரி மனசு உறுத்திட்டே இருக்குது. இருந்தாலும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கே போக இப்போ கொஞ்ச நேரத்தில் லக்கேஜஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லாருமே கிளம்பிடுறாங்கடா. காரை எடுத்துகிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மேலே ஆகுது. ரொம்ப தூரம் அவ்வளோ அழகாக ஜாலியாக ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கா. நம்ம டேவா பாக்கெட்லேயே கை வச்சிட்ருக்காரு அந்த ரிங்கை இது பண்ணிக்கிட்டு. இப்போது சடனாக நம்ம டேக்கு ஒரு ஞாபகம் வருது. ஜிமின், ஃபோனா? ஆமாண்டா. ஐயோ, என் ஃபோன் அந்த வீட்லேயே இருக்குது. என்னது? டேய், நான் மேலே ரூமுக்கு போனேன்ல, அப்போது நான் என் பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுத்து அங்கே உள்ள ஒரு டேபிள் மேலே வச்சேன்டா. எடுக்க மறந்துட்டேன்டா. சரி விடு, ஃபோன் தானே. இல்லைடா, எனக்கு அந்த ஃபோன் வேணும் ப்ளீஸ்டா. போகலான்டா திரும்ப. சின்ன வண்டியை திரும்ப ப்ளீஸ். இல்லை இல்லை இல்லை, ஃபோன் தானே, ஒன்றும் இல்லை. நான் இப்போ போகிற வரையில் கூட உனக்கு நான் வேறு வாங்கித்தரேன். ஒன்றும் இல்லை விடு. எனக்கு அந்த ஃபோன் தான் வேணும். டே ப்ளீஸா, ரொம்ப தூரம் வந்துட்டோம். இப்போ திரும்ப போனால் பெட்ரோல் தான் வேஸ்ட்டு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு அந்த ஃபோன் வேணும்டா ப்ளீஸ், வண்டியை திருப்புங்கடா. டே சொல்கிறது கேளு. சொல்கிறேன்ல, வேண்டாம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் போ. ஆனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அதில் என்னுடைய ஃபோட்டோஸ் தான் இருக்கு. நான் இப்போலாம் விட்டு எப்படி இருக்க போகிறேன்? டே போகலான்டா. டே அமைதியாக இருடா, நம்ம வேறு ஃபோன் வாங்கிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஃபோட்டோஸ் தானே ரிக்ரியேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் நம்ம டேவை அப்படியே காம் பண்ணிக்கிட்டு நம்ம டேவை அந்த இடத்த விட்டு கூப்பிட்டு போக நம்ம டே ஒரு மாதிரி சோகமாயிடுறாரு. இப்போது கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுதுடா. நம்ம ஜின்னு ஆரம் எல்லாருமே போயிட்டு சேர வேண்டிய இடமும் வந்துச்சு. ஆக்சுவலி நம்ம ஆரம் இவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு வந்திருக்க பிளேஸ் என்னென்னா, பார்க்கவே ஒரு மவுண்டெயின் சைட் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி என்னென்னா, மவுண்டெயின்னா ரொம்ப இந்த பாறை அப்படி இப்படின்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அந்த மவுண்டெயின்ஸ் பார்க்கவும் ரொம்ப பச்சை பசேல்னு, கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஸ்விட்சர்லாண்ட் மாதிரி. அந்த மவுண்டெயினில் அங்கங்கே வீடு இருக்கும். அவ்வளவா வீடு இருக்காது. ஃபுல்லாக பசை பசேல்னு புல், பக்கத்துலேயே காடு, வாட்டர் ஃபால்ஸு, பட்டர்ஃப்ளைஸு, ஃபுல்லாக இந்த பறவை, மாடுன்னு சொல்லிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லான அமைதியான ப்ளேஸ். இந்த வண்டி சத்தம்லாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான ப்ளேஸ்க்கு நம்ம டே எல்லாரையுமே கூப்பிட்டு போக, அங்கே போயிட்டு பார்த்தா நம்ம ஆரம் ஆல்ரெடி ஒரு வீடையே புக் பண்ணி வச்சுருக்காரு. இந்த இடத்துல நாங்கள் ரெண்ட்டுக்கு தங்க போகிறோம் ஒரு வாரத்துக்கு அப்படின்ற மாதிரி. அங்கே போயிட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடு எடுத்து வைக்க நம்ம ஜிமினா அதை பார்த்த உடனே வாயை பொழந்துக்கிட்டு போகிறாரு. அவ்வளோ அழகாக இருக்குது அந்த நம்ம பார்க்குறது. ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாக பச்சை பசேல்னு அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்குது. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஜிமின் ரசிச்சுட்டு அந்த வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லாமே சுத்த பத்தமாக அவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. எல்லாருமே அவங்கவுங்க திங்ஸ் எடுத்து வச்சு எல்லாருமே செட்டில் ஆகுறாங்க. நம்ம டேவா திங்ஸை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சுட்டு வெளியே அப்படியே ஒரு மாதிரி முட்டி போட்ட மாதிரி உட்காந்துட்டு அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு. அச்சச்சோ ஃபோன் போச்சு அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு யோசிச்சுட்ருக்கான்.
இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது, நேரம் ஆகுது, ஈவினிங் ஆகுது. எல்லாருமே டின்னருக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சின்ன பார்த்தா அவர் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருட்களை எடுத்து வச்சுட்டு வெளியவே சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக எல்லா திங்ஸையும் வெளியே எடுத்துகிட்டு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம நம்ம ஜின்னு எல்லாருமா சேர்ந்து வெளியே ஒரு டைனிங் டேபிள் போட்டு அது மேலே க்ளோத்ஸ் எல்லாம் விரித்து பிளேட்லாம் எடுத்து வச்சு சர்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோ அழகாக வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்ருக்காங்க. ஒரு கேம்ப் ஃபயரும் வந்து அங்கே எரிய விட்டுருக்காங்கடா. அதுக்கு பக்கத்துலேயே தான் வந்து ஒரு டேபிளும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் இப்படி நடந்துகிட்ருக்கா. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி சைலண்ட்டாக அங்கே ஒரு அந்த அந்த மேட்டில் போய்ட்டு உட்காந்துட்டு அமைதியாக அந்த நிலாவை பார்த்த மாதிரி அவருடைய ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ தான் அவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆகுது. டக்குன்னு பேக்கெட்குள்ளே அப்படியே கையை விட்டு அந்த ரிங்கை எடுக்கா. அந்த ரிங்கை ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த ரிங்கை வந்து போட்டுக்கிறாரு. அந்த ரிங்கை போட்ட உடனே அவருக்கு ஒரு ஒரு ஃபீல், என்னமோ யாரோ அவர் கூட இருக்கா மாதிரி ஒரு ஃபீலு. இப்போ அவரே உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த நேரம் நீ என் கூட இருக்கணும்னு நினச்சேன், முடியாது. நான் ஆசைப்பட்டது எப்போவுமே எனக்கு நடந்தது கிடையாது. சின்ன விஷயம், எங்கள் அம்மா அப்பா என் கூட இருக்கணும்னு நினச்சேன், நடக்கலை. அட்லீஸ்ட் நீயாவது என் கூட இருப்பேன்னு நினச்சேன். எனக்கு ஒரு ஹோப் கொடுத்த. கடைசியில் கடவுள் அதுக்கும் வழி வைக்கல. நான் சரியான அன்லக்கின்னு நினைக்கிறேன். ஆனால் ஜிமின், ஆரம், ஜின், ஷிகா, ஜெஹோ இவங்க எல்லாரையும் பார்க்குறப்போ நான் ரொம்ப லக்கின்ற மாதிரி தோணும். பட் ஒரு சில விஷயம் நான் கொடுத்து வைக்கவே இல்லை. நான் லவ்வில் அன்லக்கி, பேரண்ட்ஸில் அன்லக்கி நான். நீயே இல்லை. எனக்கு ஏன் வாழ தோணுதுன்னு தெரியல. எனக்கு பிடிக்கவே இல்லை தெரியுமா. உன் கூட உட்காந்து பேசின நாட்கள் என் கண்ணிலேயே நிற்கிதுடா. என்னால் ஒன்று மறக்க முடியல. அதே சமயம் இந்த நினைவுகளால் செத்து போகவும் பிடிக்கல. அட்லீஸ்ட் நேரில் தான் இல்லை, இந்த நினைவுகளால் வாழலாமான்னு பார்க்குறேன். ஆனால் ஒவ்வொரு விஷயமா ஹெல்ப் பண்ணுதுன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் கூட இருந்திருக்கலாம்லன்னு. ஏன் போனேன்? நான் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுமா. நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கா. ஆனால் நீ போயிட்டல்ல, தனியாக விட்டு ஹாப்பியாக தூரமாக, ரொம்ப தூரமாக என் வாழ்க்கையிலே உன்னை திரும்ப பார்க்க முடியாத அளவுக்கு போயிட்டல்ல. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கூடைய அப்படியே பேசிகிட்டு உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டைம் கிட்டத்தட்ட ஒரு 9:30 போல் ஆகுது. நம்ம எல்லாரையுமே சாப்பிட கூப்பிட்றப்போ நம்ம டிவியும் சேர்த்து கூப்பிடுறாரு. வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசி சிரிச்சிட்ருக்கா. பட் யாருமே நம்ம கையில் இருக்க அந்த ரிங்கை கவனிக்கவே இல்லை. நம்ம டேவா அது எதுவும் பெருசாக காட்டிக்காமல் உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கா. இப்படியே ஒரு 2 நாள் போகுது. 3ஆவது நாள் இதே மாதிரி நைட் நம்ம வழக்கம் போல் அவருடைய ஸ்பாட்டில் போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருக்கு என்னமோ அந்த ஃபோனில் ஒரு அஃபெக்ஷன், அந்த ஃபோனில் இருக்க ஃபோட்டோ மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் அவர் மனசில் இருந்துகிட்டே இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கா. இப்போது ஒரு கை நம்ம டேவுடைய ஷோல்டரில் வந்து டேப் பண்ணுது. நம்ம டேவா ஃபஸ்ட்டு அதை சென்ஸ் பண்ணல. அவர் ஏதோ ஒரு யோசனையில் இருக்கா. பட் செகண்ட் டைம் அதை ஒரு மாதிரி சென்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. பின்னாடி யாருமே இல்லை. பட் அவருக்கு கீழே அவருடைய மொபைல் இருக்குது. அதை பார்த்து நம்ம டேக்கு சந்தோஷம் தாங்கலை. ஒரு மாதிரி தலைக்கால் புரியாமல் அந்த ஃபோனை கையில் வச்சுட்டு அவருடைய ஃபோன் தானே செக் பண்ணேன். அது அவருடைய ஃபோன் தான். ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் எப்படி இந்த ஃபோன் இங்கே வந்துச்சு அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே உட்காந்துட்ருக்காரு. ஒன்றுமே புரியல. ஏன்னா சுத்தமொத்த யாருமே கிடையாது. நம்ம ஜிமின் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவரை வீட்டு முன்னாடி நின்று விளையாடிட்டுருக்காரு நம்ம ஜெஹோ கூட. அப்போ இந்த ஃபோன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது யார், என்னை இப்போ கூப்பிட்டது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே சுற்றி பார்த்துட்ருக்க நம்ம டேவுடைய ரைட் சைட் ஒரு 10 அடி நகர்ந்து போனா காடு. அவருக்கு அந்த காடை பார்த்ததும் ஒரு மாதிரி பயம் வருது. மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி சில்லுன்னு ஒரு ஃபீல்.
அப்படியே எழுந்துருச்சு நின்று, யார் யாராச்சும் இங்கே இருக்கீங்களா? பயன்படுத்தாதீங்க, ப்ளீஸ் வெளியே வந்துடுங்க. அரம், ஜென், இவங்க நீயா? பயமாக இருக்கு, ப்ளீஸ் வெளியே வந்து விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு அந்த காட்டு சைடுக்காக நடந்து போக, பட் நம்ம டேவுடைய லெஃப்ட் சைட் ஒரு குட்டி புதர் இருக்குது. அந்த புதரில் இருந்து சிலன்னு சவுண்டு. அதை பார்த்ததும், யாரோ அங்கே இருக்கீங்கன்னு தெரியுது, தயவு செஞ்சு வெளியே வாங்க, விளையாடாதீங்க, எனக்கு பயமாக இருக்குது, கத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்துலேயே பேச, இப்போ அந்த புதருக்குள்ளே இருந்து ஒரு பர்சன் வெளியே வராரு. அந்த பர்சன் ஃபேஸே நம்ம டேக்கு சுத்தமாக தெரியல, ஏன்னா ரொம்பவும் இருட்டாக இருக்கு. அந்த நிலா வந்து அந்த பர்சனுக்கு பின்னாடி இருக்குது. அந்த பர்சனுடைய பேக் சைட் மட்டும்தான் நிலா வெளிச்சம் இருக்கும். ஃப்ரண்ட் சைட் ரொம்பவும் இருட்டாக இருக்குது. அவருடைய ஃபேஸை பார்க்கவே முடியல. அப்படியே அந்த நிலா வெளிச்சம் முன்னாடி இருந்தாலும் அந்த பர்சனுடைய ஃபேஸை பார்க்க முடியாது, ஏன்னா அந்த பர்சன் ஹுட்டி போட்டிருக்காரு. அப்படியே ஒரு மாதிரி அவரை சுற்றி இருக்க இடமே ஒரு மாதிரி இருள் வந்துருக்கா. நம்மகிட்டே அந்த உருவத்தை பார்த்த உடனே ஒரு மாதிரி பயம் எடுத்து, யார் அது, ஒழுங்காக இப்படிக்கா வந்துடுங்க, இந்த ஃபோனை நீங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ உடனே அந்த பர்சனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையை மட்டும் ஆட்டுறாரு, ஒரு வார்த்தை பேசலை. இப்போ நம்ம டே தான் கொஞ்சம் இப்படிக்கா வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அவருடைய ஃபேஸை பார்க்குறதுக்காக கொஞ்சம் கிட்ட கூப்பிட, பட் அந்த பர்சன் ஒரு இன்ச் கூட நகரலை. பட் நம்ம டே எந்த பக்கம்லாம் நடந்து போகிறாரோ அந்த பக்கம்லாம் அவரோட ஃபேஸை மட்டும் திருப்புறாரு. இப்போ சரின்னு சொல்லிட்டு நம்ம டேவும் அந்த பர்சனுக்கு பின்னாடி பக்கம் ரொம்பவும் பொறுமையாக அந்த பர்சன் கவனிக்காத மாதிரி நடந்து போக, அந்த பர்சனும் நம்ம டேவுடைய ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி கரெக்டாக அந்த நிலா வெளிச்சத்துக்கு வந்துடுறாரு. நம்ம டே அவருடைய ஃபேஸ் இருண்டு இருக்கு, அந்த பர்சனுடைய ஃபேஸ் ரொம்பவும் பிரகாசமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கு. அந்த பர்சனுடைய ஐஸ் யாரையோ அவருக்கு ரிமைண்ட் பண்ணுது. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு அந்த பர்சன் கிட்ட போக, அந்த பர்சன் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ ஒரு நம்ம டே தான், உங்கள் பேரை கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இப்போ உடனே அந்த பர்சன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்ட, இப்போ உடனே நம்ம டே தான், ப்ளீஸ் எனக்காக என்னுடைய ஃபோனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க, அட்லீஸ்ட் உங்கள் பேர் மட்டுமாவது ப்ளீஸ். ஜங்குக்கா, ஆனால் வாய்ப்பே இல்லையே, எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் மனசுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இப்போ அந்த பர்சனை பார்க்குறதுக்கு நிமிர்ந்து பார்க்க, நம்ம டேக்கு அப்படியே ஒரு வைட் ஐஸு. ஏன்னா இவ்வளோ நேரம் எதிர்கொண்டுட்டு இருந்த அந்த பர்சனை காணும். ஒரு மாதிரி சுற்றி முற்றி தேடுறாரு, எங்கேயுமே ஆளை காணும். ஒரு வேளை கனவாக இருக்குமோன்ட்டு கையில் பார்த்தா கையில் ஃபோன் இருக்குது, பட் ரிங்கை காணும். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு யாரா அவன் அப்படின்ற மாதிரி அங்கேயும் இங்கேயும் தேடிட்டுருக்காரு. அவருக்கு அந்த இடத்துல இருக்க பயம்தான் கூடுது. அந்த இடத்த விட்டு ஒரே ஓட்டமாக ஓட நேராக நம்ம ஜிமினை பார்த்து தான் ஓடிட்டுருக்காரு. இவர் ஓடுறத ஒரு கண்ணு பார்க்குது. ஒரு மாதிரி அந்த கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியுது. என்னை விட்டு போகாத, எனக்காக நின்று பேசு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கண்ணில் ஒரு ஏக்கம் தெரியா. பட் நம்ம டேவா அந்த இடத்துல விட்டு போனா போதும்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துலேயே ஒரே ஓட்டமாக ஓடிட அங்கே போயிட்டு மூச்சு வாங்க நின்றுட்டுருக்காரு. நம்ம ஜிமின் பார்த்துட்டு, டேய் சின்னடா, ஒன்றும் இல்லை, ஓகே தானே நீ? ஜிமின், ஃபோன் கிடச்சிருச்சு. என்னது, ஃபோன் கிடச்சிருச்சுடா? எப்படிடா? தெரியலையா? யார் கொண்டு வந்து கொடுத்தா? தெரியாது, யாரோ ஒரு பையன், யாருன்னே தெரியல, அவன் பேர் ஜங்குக்னு சொன்னான்டா. ஜங்குக்கா? டேய் என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? டேய் உண்மையாடா, சத்தியமாக சொல்கிறேன், அவன் பேர் ஜங்குக் தான்டா சொன்னான். டேய் ஒரு நிமிஷம் இப்படி வா,
அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஆரம் ஜின் எல்லாருமே இருக்காங்க. அவங்க யாருக்கும் தெரியாத மாதிரி நம்ம டேவை தனியாக கூப்பிட்டு வந்து அவருடைய ஷோல்டரை பிடிச்சி உலுக்கி உலுக்கி கேட்குறாரு, அவன் பேர் உண்மையிலே ஜங்குக்னு சொன்னா. ஆமாட்டா, ஜங்குக் தாண்டா சொன்னான். அவன் கண்ணு கூட பார்க்குறதுக்கு அவனை மாதிரி தாண்டா இருந்துச்சு. அவன் எனக்கு கொடுத்த ரிங்கா ஒன்றும் இல்லைடா. டே, என்கிட்ட மறைக்காத, மரியாதையே சொல்லு. இல்லைடா, ஜங்குக்கு என்கிட்ட முன்னாடி ஒரு ரிங் கொடுத்தான், அதை நான் வாங்கலை. ஆனால் நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வீட்டுக்கு போனோம்ல, ஹோட்டல் பின்னாடி. ஆமாம், அந்த வீட்டில் அந்த ரிங்கு கிடச்சிதுடா. என்னடா சொல்கிற? என்னாலே நம்ப முடியலடா. அந்த இடத்துல தான் என்னுடைய ஃபோனையும் வச்சுட்டு வந்தேன். ஆனால் அந்த ஃபோன் இப்போ என் கையில் இருக்கு. கொண்டு வந்து கொடுத்த பர்சன் பேர் ஜங்கு. எனக்கு ஒன்றும் புரியலை, ஒரு மாதிரியாக இருக்குடா. ஒரு பயம் கலந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருக்கா நீ? லூஸ் மாதிரி பேசாத. இல்லைடா, ஒரு வேளை என்கிட்டே திரும்பி வந்தானா? வாய்ப்பே இல்லைடா. அவனை பற்றி ஒரு தகவல் கிடைக்கல. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, சொல்லைய 5 வருஷம் ஆகுது. நீ ஒருத்தன் தான் இன்னமும் அவன் ஒருத்தனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க. இவங்கெல்லாம் பேரையே மறந்துட்டான். லூஸ் மாதிரி வளரிட்டுருக்காத. இல்லைடா, என் ஜங்குக்கு இன்னும் ஆயிருக்காது, எனக்கு தெரியும். அவன் எங்கேயாவது ஹாப்பியாக இருப்பான். எனக்கு தெரியும், அவன் ஹாப்பியாக இருப்பான். நீ என்ன அவனை பற்றி யோசிக்காதன்னெலாம் சொல்கிறது? நான் யோசிப்பேன். இத்தனை வருஷம் யோசித்ததுனால தானே அந்த ரிங் என்கிட்ட திரும்ப வந்துச்சு. நான் யோசிப்பேன், என் ஜங்குக்கு பற்றி நான் யோசிப்பேன். அவன் திரும்ப என்கிட்ட வருவான், அது எனக்கு தெரியும். நீ அதெல்லாம் சொல்லாத. டே, ஆல்ரெடி நீ பைத்தியம் பிடிச்சி போயிருக்க. இப்போ இதில் வேறு எவனை ஒருத்தன் உள்ளே நுழைஞ்சிருக்கான். எவனே தெரியல. லூஸ் மாதிரி பேசாதடா, பார்த்துக்கலாம் வா. இல்லைடா, அந்த பையன் அந்த புதர் இருக்குல்ல, அதோ அதில் இருந்தால் வெளியே வந்தான். என்னது? அவன் என்னை தொட்டான்டா, என் ஷோல்டரில் இப்படி டேப் பண்ணான். இப்படி டேப் பண்ணனால நான் அவனை திரும்பி பார்த்தேன். திரும்பி பார்க்குறப்ப யாரும் இல்லை, ஆனால் என் ஃபோன் இருந்துச்சு. அப்போ அவன் உண்மைன்னு தானடா அர்த்தம். டே, நான் உனக்கு எப்படிடா சொல்லி புரிய வைப்பேன்? ப்ளீஸ்டா, மற்ற எல்லாத்தையும் காலைல பார்த்துக்கலாம்டா. இப்போ கொஞ்சம் வாயை மூடிட்டு வரியா அப்படின்னு சொல்ல. இப்போ உடனே நம்ம ஜிமினோ அப்போ டேவா அவ்வளோ தூரம் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ ஒரு வழியாக அவரும் கன்வின்ஸ் ஆகிடா. எப்படியோ நம்ம டேவை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அந்த ராத்திரி நம்ம டேக்கும் ஜிமினுக்கும் சிவராத்திரியாக மாறுது. 2 பேருமே தூங்கலை. ஒரு மாதிரி அதை பற்றியே யோசிச்சுட்ருக்க. எல்லாரும் அசந்து தூங்கிட்டுருக்காங்க. நம்ம டேவா என்னவா இருக்கும், ஒரு வேளை உண்மையாக இருக்குமா, இல்லை இதெல்லாம் கனவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. நம்ம ஜிமினா ஒரு பக்கம், எதுக்காக இது திரும்ப நடக்குது, இப்போ தான் நான் அவனை மீட்டு கொண்டு வந்தேன், திரும்பியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்கா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த வாரம் 7 நாள். 7 நாளில் மொத்தம் 3 நாள் இந்த இரவோடு போகுது. மிச்சம் 2 நாள் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம டேவா அந்த வீட்டை விட்டே வெளியே வரல. ஒரு மாதிரி பயத்தில் குழப்பத்தில் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கா. கடைசி நாள் அவராலே அவருடைய ஆர்வத்தை அடக்க முடியல. ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நைட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் ஒரு 8:30 போல் ஆகுது. அவருடைய ஃபோன் எந்த இடத்துல கிடச்சிதோ அதே இடத்துல திரும்பி போய் உட்கார்றாரு. வெயிட் பண்ணுறாரு. அந்த ஃபோனில் இருக்க அந்த ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு, நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன், ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட வச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ஏக்கத்தோடு அழுதுட்ருக்கா. திரும்பியும் அதே மாதிரி சலசலன்னு ஒரு சவுண்டு நம்ம டேக்கு பக்கத்தில் இருக்க புதர்லேருந்து வருது. அதை பார்த்துட்டு பயந்துட்டு ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆகிட்டு அந்த இடத்த விட்டு ஓடலான்னு ட்ரை பண்ணேன். பட் தைரியத்தை வர வச்சுட்டு
அதே இடத்துல நின்று, எங்க பாரு ஜங்கு, ப்ளீஸ் என்னை பயப்படுத்தாத, இது உண்மையிலே நீ தானா? எனக்கு ஒன்றும் புரியல, உன்னை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியலடா. 5 வருஷம் எங்கே போனா? தயவு செஞ்சு வெளியே வந்துடு, உன் முகத்தை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கு, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த புதர்கிட்டே பேச, இப்போ அந்த புதரில் இருந்த ஒரு ஷேடோ வெளியே வருது. ஷேடோவை பார்த்த உடனே நம்ம டேக்கு கையில் உயிர் இல்லை, ஒரு மாதிரி அள்ளு விட்டுருது. பயந்துட்டு அதே இடத்துல கை கால் உதற நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த ஷேடோ அப்படியே ஒரு ஆப்ஜெக்டாக உருமாறுது. ஆக்சுவலி அந்த உருவம் என்னென்னா, நம்ம டேக்கிட்ட மொபைலை எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தப்போ ஒரு பர்சன்கிட்ட நம்ம டே வந்து பேசியிருப்பார் இல்லையா, அந்த பர்சனை பார்த்த உடனே நம்ம டேக்கும் கை கால் உதறது. ஒரு மாதிரி மூச்சே விட முடியல அவரால். ஒரு பால்பிட்டேஷனுக்கு போக இப்போ அந்த பர்சன், டே ஐம் சாரி, உன்னை நான் வெயிட் பண்ண வச்சுட்டேன்ல அப்படின்னு ஒரு சாஃப்டான ஒரு குரலில் பேச, நம்ம டேக்கா கண்ணில் அந்த டியர்ஸ் ஃபாலோ ஆக ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஒரு 2 ஸ்டெப் அந்த உருவத்துக்கிட்ட எடுத்து வைக்க, பட் அந்த உருவம் திரும்பியும் நம்ம டேவை விட்டு பின்னாடி தான் போகுது. ஒரு மாதிரி ஒரு பயத்தோடையே நம்ம டே திரும்பியும், இது உண்மையிலே நீ தானா? ஏன் இப்படி இருக்கா? என்கிட்ட வா, எதுக்கு பயப்படுற? நான் உன்னுடைய டே தானே, கிட்ட வா ஜங்குக்கா. முடியாது டே, நான் நினச்சாலும் இப்போ என்னால் உன்கிட்ட வர முடியாது. நான் நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆர்டினரி பர்சன் கிடையாதுடா, நம்ப. ஆனால் உண்மையிலே எனக்குன்னு ஒரு சோல் இருந்தா, எனக்குன்னு ஒரு பாடி இருந்தால் என்னால் கிட்ட வர முடியும். ஆனால் இப்படி ஒரு நிலமையில நான் உன்கிட்ட வர விரும்பலை. வேணாம் டே, எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்ல. ஜங்கு, இந்த வார்த்தை கிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா? ஆனால் இப்பயும் சொல்கிறேன், எனக்கு நீ தான் உசிரிடா, நம்புடா, எனக்கு ரொம்ப பிடிக்கும், சத்தியமா நீனா எனக்கு சாமிடா. ப்ளீஸ் கிட்ட ஜங்குக்கா, உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு, மொத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. 5 வருஷம் ஒன்றா ரெண்டா என்னதான் ஆச்சு உனக்கு? ஏன் என்கிட்ட எதனாவது சொல்லியிருக்கலாம்ல, நான் எப்படியாவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல. ஏன் இப்படிலாம் நான் இப்படியா பார்க்க ஆசைப்பட்டேன்? சொல்லு, வாய மூடிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே கேட்க, இப்போ அதுக்கு அந்த பர்சன், அதாவது நம்ம ஜங்கு, நம்ம டேவை பார்த்து, இல்லை டே, உனக்கே தெரியும்ல எனக்கு ஏஸ்தட்டிக்னால் ரொம்ப பிடிக்கும், மியூசியம்னால் ரொம்ப பிடிக்கும், பெயிண்டிங்ஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என் கனவே ஒரு மியூசியம் வைக்கணும், ஒரு கேலரி வைக்கணும், ஒரு ஆர்ட் கேலரி வைக்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால தாண்டா அந்த இடத்த விட்டு ஒரு புது இடத்த வாங்கி ஒரு மியூசியமும் கட்டினேன். அதில் என்னுடைய ஆர்ட் எல்லாத்தையுமே வச்சேன். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அதை என்னுடைய வீடாகவே மாற்றினேன். அதே இடத்துல தங்கினேன். நான் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி முடிச்சுட்டு, எல்லாத்தையுமே செஞ்சுட்டு, உன்னை என் கையோட இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நான் நினச்சேன்டா. ஆனால் அது எப்படி மாறணும் நான் நினைக்கல. நம்பிட்டு நான் உன்னை ஏமாத்தலடா. உனக்காக நானும் ஏங்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு உன்னை கட்டி பிடிக்கணும் போல இருக்கு, முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு. முடியாதுடா. நான் ஜங்கு, தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லாத. என்கிட்ட வா ப்ளீஸ், பயப்படாத,
நானும் உன்னை பார்த்து பயப்பட மாட்டேன். நீ என்னுடைய சங்குக்குடா. நான் உன்னை எத்தனை வாட்டி கட்டி பிடிச்சிருப்பேன், எத்தனை வாட்டி மொத்தம் கொடுத்துருப்பேன். ஆ நீ நீ முதல்ல எனக்கு மொத்தம் கொடுக்குறப்போ இல்லாத படபடப்பாக எனக்கு இப்போ இருக்க போது சொல்லு. ஆ கிட்ட வந்துடுடா ப்ளீஸ். பிரிச்சு போகாத. 5 வருஷம் கழிச்சு உன்னை இப்படி பார்ப்பேன் நினச்சி பார்க்கல. அட்லீஸ்ட் இப்படியாவது என் கூட இரு. என்னால் உன்னை பிரிய முடியாது சங்கு, ப்ளீஸ் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அப்படியே அழுது புலம்பிகிட்ருக்கா. இப்போ நம்ம டே சொல்கிறனால அந்த பர்சன், அதாவது நம்ம சங்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே காமாகி நம்ம டே கிட்ட வராரு. நம்ம டேவும் ஹக் பண்ணுறதுக்காக கையை வைடாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கிட்ட வான்னு சொல்லிட்டு கூப்பிடா. இப்போ அந்த பர்சன், அதாவது நம்ம சங்கு கிட்ட வந்து நம்ம டேவை டைட்டாக ஹக் பண்ண. நம்ம டேவும் அந்த 5 வருஷம் பிரிதல் அவருக்கு எவ்வளோ வலி இருக்கும், அந்த வலி எல்லாத்தையும் சேர்த்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறாரு. அவருடைய டியர்ஸ் அப்படியே அவருடைய கண்ணிலேருந்து அப்படி லைட்டாக அப்படியே வளைஞ்சு போயிட்டு நம்ம சங்கு கூட ஷோல்டரில் பட. அடுத்த செகண்ட் நம்ம டே அந்த இடத்துல தனியாக நின்றுட்டுருக்காரு. ஹக் பண்ணிட்டு இருந்த சங்குக்கு காணோம். பிளாங்க் ஆகிடுறாரு நம்ம டே. மனசு அவ்வளோ வலிக்குது, கத்தி அழுணும் போல தோணுது. அப்படியே அந்த அழுது புலம்புக்கிட்ட சின்னங்கிக்கிட்ட அந்த இடத்துல கூனி குறுகி போய் உட்கார. அந்த இடத்துல ஒரு கை நம்ம டேவுடைய ஷோல்டரை வந்து டச் பண்ணுது. வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிமின் தான். அப்படியே வந்து ஹக் பண்ண நம்ம ஜிமின் அப்படியே நம்ம டேவையும் திரும்பியாக ஹக் பண்ணிக்கிறாரு. நம்ம ஜிமின் தான், டே விடுடா, போயிட்டா பார்த்துக்கலாம். இல்லை ஜிமின், 5 வருஷம் கழிச்சவனை நான் ஹக் பண்ணேன்டா. ஆனால் அது 5 நிமிஷம் கூட இல்லை. ஏன்டா இவன் எப்படி பண்ணுறான்? எனக்கு அவன் எப்படி இருந்தாலும் பரவாயில்லடா, என் கூட இருந்தால் போதும்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கட்டி பிடிச்சிட்டால. இப்போ நம்ம ஜிமின் அவரால் ஒன்றுமே பேச முடியல, அப்படியே தடவி மட்டும் கொடுக்க. இப்போ நம்ம டேவை அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம எல்லாருமே நம்ம டேவை ஒரு மாதிரி, ஏன் இப்படி அழுறான், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நம்ம ஜிமின் நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை காட்டிட்டு நம்ம டேவை அவருடைய ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே அமைதியாக பெட்டில் படுக்க வைக்க நம்ம டேவும் அப்படியே அழுதுகிட்டு அமைதியாக படுக்கிறாரு. அப்படி கண்ணை மூடிட்டு படுத்துட்ருக்க, பட்டியாக ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. நம்ம டேவா அப்படியே அழகாக போற்றி விட்டுட்டு நம்ம ஜிமின் விலகி வரா. இப்போ நம்ம டேவுடைய கையை தான் காட்டுறாங்க. அவர் கையில் அந்த ரிங் இருக்குது. இப்போ நம்ம ஜிமின் அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு கீழே போக. இப்போ நம்ம ஆரம்பம், என்னாச்சு, எதுக்கு இப்படி அழுதுட்ருக்கான் அப்படின்னு கேட்க. இப்போ நம்ம ஜிமின் தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாரு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம டே சங்குக்கு 2 பேருமே ஸ்கூல் 10th படிக்கும்போது லவ் பண்ணியிருப்பாங்க. அப்போத்துலேருந்து நம்ம டே கிட்ட நம்ம சங்குக்கு சொல்கிற ஒரே வார்த்தை, எப்படியாவது என் பேரில் ஒரு பெரிய கேலரி வைக்கணும், அதில் என்னுடைய ஆர்ட், என்னுடைய திங்ஸ் கிட்டத்தட்ட அதை என்னோடய வீடு மாதிரி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்போடு பேசிகிட்டே இருப்பார். அதுக்கு நம்ம டேவும் நான் வரைக்கும் சப்போர்ட் பண்ணேன், உனக்கு பிடிச்சதை செய் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பார். இப்போது அந்த 10th ஸ்டாண்டர்ட் முடிய போகிற தருணம், அதாவது 2 பேருமே 10th முடிக்க போகிறாங்க, 11th போக போகிறாங்க. அந்த மாதிரி டைம் அவங்களுடைய 10th முடிகிறப்போ அந்த ஒரு வெக்கேஷன் லீவ் வரும் இல்லையா, 1 month. அந்த 1 month லீவுக்கு தான் நம்ம டேவும் ஜங்குக்கும் பிரிய வேண்டியது இருக்குது. நம்ம டேவும் ஜங்குக்கும் அப்போ பிரிஞ்சவங்க, அப்போ கடைசியாக பார்த்தவங்க. அந்த பிரிதல் அப்போ தான் நம்ம டே கிட்ட நம்ம ஜங்கு ஒரு அழகான மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து, இதை என் ஞாபகமாக வச்சுக்கோ ஏன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. பட் நம்ம டே அதை வாங்காமல், வேண்டாம் நீ என்னை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சு போகல அப்போ கூட அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்படி சொன்ன ஒரு காரணத்தினால நம்ம ஜங்குக்கும் சரின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்து உள்ளே வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பார். இப்படியே 1 month ஆகுது. அழகாக அந்த வெக்கேஷன் லீவ் முடியுது. நம்ம டே ரொம்பவும் பாசமாக ரொம்ப ஏக்கத்தோட அடுத்த நாள் அந்த நியூ கிளாஸ் ரூம் 11th கிளாஸ் ரூமில் வந்து வெயிட் பண்ணுறாரு. ஒருத்தவங்களும் எல்லாருமே உள்ளே வராங்க. பட் நம்ம ஜங்குக்கு வரவே இல்லை.
டேக்கு ஒரு மாதிரி பயமாகுது, ஏக்கமாக இருக்குது வரமாட்டானான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் வெயிட் பண்ணுறாரு. நாட்கள் போகுது, வாரங்கள் போகுது. நம்ம ஜங்குக்கு வந்த மாதிரி தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேலே இவருக்கும் ஆர்வத்தை அடக்க முடியல. அட்லீஸ்ட் வீட்லேயாவது போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்கு போக, வீட்டில் போய் பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இந்த வீட்டில் இருக்கவங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அவங்க எப்பயோ காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிடுறாங்க. நம்ம டேக்கா அது ஒரு மாதிரி இருக்குது, எதனால தான் சொல்லியிருப்பானே, ஏன் சொல்லாமல் போனா அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டானோ அப்படின்னு ஒரு பயம். ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க. அந்த வாரங்கள் மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்கள் ஆகுது. நம்ம ஜங்குக்கை மிஸ் பண்ணி 1 இயர், 2 இயர், 3 இயர்ஸ், 4 இயர்ஸ், காலேஜ் ஃபைனல் இயர், 5th இயராக மாறுது. நம்ம டேக் இன்னமும் ஜங்குக் மேலே இருந்த ஒரு துளி பாசம் கூட குறையலை. இன்னமும் அவர் மேலே இருக்கிற அந்த ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்ம ஜிமின் ஆரம்பிச்சின் கிட்ட எல்லார்ட்டையுமே சொல்ல, எல்லாருமே வாயை பொழந்துக்கிட்டு கேட்டுட்ருக்காங்க இந்த கதையை. இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ம ஜின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. இந்த டே ஒரு ஃபைனல் டே, அங்கே இருக்க போகிற கடைசி நாள். எல்லாருமே அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இடத்த விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்களோட லக்கேஜஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்க்கிட்டு காரில் வைக்க, நம்ம டேக்கா அந்த இடத்த விட்டு வரதுக்கு மனசே இல்லை. ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அப்படியே புலம்பிகிட்டே இருக்காரு. அதை பற்றியே அந்த ஃபோட்டோவையும் காட்டி புலம்பிகிட்டே இருக்கா. நம்ம ஜிமின் காதில் வாங்கியும் வாங்காத மாதிரி இருக்காரு. ஏன்னா இப்போ அதை பற்றி பேச ஆரம்பித்தா இவன் அதுலேயே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே கொஞ்சம் நேரங்களை கடத்த எப்படியோ அந்த இடத்துல இருந்து நம்ம டேவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் கழியுது. திரும்பியும் அந்த ஹோட்டல் வருது. திரும்பியும் அந்த ஹோட்டலில் போய்ட்டு தங்குறாங்க. நம்ம டேக்கு அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசு இல்லை. இருந்தாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்குறாரு. அங்கேருந்து அப்படியே நேரம் கழியுது. விடிய காலையில் 3 மணிக்கு நம்ம டேக்கு ஒரு கனவு வருது. திரும்பியும் நம்ம ஜங்குக்கை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு கனவு. துடிச்சு பிடிச்சி இழந்துக்கிறாரு. பக்கத்தில் ஜிமின், யூங்கி எல்லாருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் தான் அப்படியே அசந்து தூங்கிட்டுருக்கா. நம்ம டேவா கொஞ்சம் கூட சத்தமே போடாமல் அந்த பெட்டில் இருந்து கீழே இறங்கி அவருடைய ஃபோன் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு ஹோட்டலை விட்டு வெளியே வராரு. கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்தவர் காட்டை நோக்கி நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. நடந்துட்டு இருந்தவர் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நேராக அந்த வீட்டை நோக்கி ஓடுறாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த வீடுன்ட்டு. அதுதான் அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருந்த அந்த மியூசியம், அந்த பழைய வீடு. அதாவது சொல்லப்போனால் நம்ம ஜங்குக் அவருடைய கனவு, அந்த மியூசியம், அந்த கேலரி, அவருக்கு பிடிச்ச மாதிரி வீடு, டேயோட சேர்ந்து வாழ போகிற அந்த கனவு, அது எல்லாமே அந்த இடம்தான். அந்த இடத்த நோக்கி நம்ம டே ஓட ஸ்டார்ட் பண்ண நம்ம ஜிமின் அங்கேருந்து தூக்கத்துலேருந்து முழிக்கிறாரு. பக்கத்தில் டே இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அவருக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம டே எங்கே போயிருப்பாருன்ட்டு. அவரும் கையில் டார்ச் எடுத்துகிட்டு நம்ம டே போன வழியிலே கரெக்டாக போக ஃபைனலி நம்ம டேவை கண்டுபிடிச்சிட்றாரு. அவர் அந்த வீட்டை நோக்கி நடந்து போயிட்டுருக்கிறதா பின்னாடி டார்ச் அடிச்சுட்டு, டே டே எங்கே போகிறா, நில்லு, ஓடாத, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அவர் பின்னாடி போக, பட் நம்ம டேவா அந்த இடத்துல நின்று பின்னாடி திரும்பி, என்னடா என்னால் அவன் இல்லாமல் வாழ முடியாது, எனக்கு எல்லாமே அவன்தான், நான் இங்கே சந்தோஷமாக இருப்பேன், தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்ல நம்ம ஜிமினா ஒரு மாதிரி ஆகிடுறாரு. நம்ம டேவை அவ்வளோ கன்வின்ஸ் பண்ணுறாரு. பட் நோ யூஸ். நம்ம டே திரும்பி அந்த வீட்டை நோக்கி தான் ஓடுறாரு. ஃபைனலி அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ டைம் கரெக்டாக ஒரு 5 o'clock போல் இருக்கும். மார்னிங். அந்த ஒரு சின்ன வெளிச்சம் இருக்கும் இல்லையா, அந்த வெளிச்சத்தில் அந்த ஸ்மோகி அந்த ஃபாரஸ்டில் அந்த வீடு அவ்வளோ பிரம்மாண்டமாக, அவ்வளோ அழகாக பாழடைஞ்சு போய் அப்படி இருக்குது. நம்மகிட்ட அந்த வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டே நிற்கா. நம்ம ஜிமினா நம்மகிட்டே அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு 5 ஸ்டெப்புக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பாரு. பட் அந்த வீட்டை பார்த்த அடுத்த செகண்ட் நம்ம டேக்கு பின்னாடி ஒரு 10 ஃபீட்டு
பின்னாடி நம்ம ஜிம்மி நின்றுட்டுருப்பாரு. அந்த வீட்டை பார்த்து ஒரு மாதிரி பிரமிச்சு போய் ஒரு பயத்திலே பார்த்து நின்றுட்டுருக்கா. இப்போ நம்ம டே தான், ஜிமின் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. நான் இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன். அவன் இல்லைனாலும் அவன் நினைவுகளோடு இருப்பேன். அவனுக்கு பிடிச்ச அந்த பிளேஸ், இந்த இடத்துல என்ன கூட்டிட்டு வரணும்னு நினச்சான். அது ஆசைப்படி நடக்கட்டுமே. நான் இங்கேயே இருக்கேன். எனக்கு யாருமே கிடையாதுடா. சொல்லு, எனக்கு உன்னை விட யாருமே கிடையாது. நீ சந்தோஷமாயிரு, நான் இங்கே சந்தோஷமாக இருப்பேன். உனக்கு டைம் கிடைக்கிறப்போ என் வீட்டுக்கு வந்துட்டு போ. இது என்னுடைய வீடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் அந்த வீட்டுக்கு மேலே ஒரு காலடி எடுத்து வைக்க நம்ம ஜிமினா தலையிலே அடிச்சுக்கிறாரு. டே போகாதடா, போனால் வர மாட்டேடா அப்படின்ட்டு. பட் நம்ம டே கேட்குற மாதிரி இல்லை. கால் எடுத்து வச்சு வீட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய்ட்றாரு. நம்ம ஜிமின் விடுவாரா? ஃப்ரெண்டாச்சு, பின்னாடியே போகிறாரு. வீட்டை திறந்துட்டு உள்ளே போக நம்ம டேவா மிடில் ஆஃப் த ஹாலில் நின்றுட்டு கத்திகிட்ருக்காரு. ஜங்குக் வெளியே வா, என்கிட்ட பேசு, என்னை ஹக் பண்ணு, அடி, திட்டு, என்ன வேணால் பண்ணிக்கோ, இந்த உடம்பு உசுரம் உனக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிடில் ஆஃப் த ஹாலில் நின்றுட்டுருக்கா. பட் நம்ம ஜிமினா நம்ம டேவை பார்த்து அழுதுட்டு வாசலில் நின்றுட்டுருக்காரு. இப்போ அவருக்கே கோவம் வந்துடுது. ஒரு மாதிரி கத்துறாரு. டேய், அவன் வர மாட்டான்டா, விட்டுட்டு வாடா, ஜங்குக் ஜங்குக் ஜங்குக்னு, அவன் தான் செத்து போயிட்டான்ல அப்படின்னு சொல்ல நம்ம டேவா அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறாரு. நம்ம ஜிமினை ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோட ஒரு ஒரு குழப்பத்தோட பார்க்க, ஆமாண்டா, ஜங்குக் செத்து போயிட்டான், போதுமா? அங்கே பார்த்தது எல்லாமே உண்மைதான், கனவு கிடையாது. அது அவன் தான். அவன் செத்து போய் 4 வருஷம் ஆக போகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற சொல்லு. எப்படி? ஆக்சிடெண்ட். அவங்க அப்பா கூட ஊருக்கு போகும்போது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. குடும்பமே இறந்துட்டாங்க. ஆனால் இந்த கேலரி அவன் அவங்க அப்பா மூலமாக ரெடி பண்ணது. எனக்கு எல்லாமே தெரியும்டா. நான் தான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என்னை கேட்கவே மாட்டேன்ல. இது அவன் 12th முடியும் போது உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு கட்டினது. அவங்க அப்பாட்ட கேட்டு முன்னாடியே கட்டினேன். ஆனால் உன்னை இங்கே கூப்பிட்டு வர முடியாமல் போயிடுச்சு. டே போயிடலாம் வா, போதும், இதோட நிப்பாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கூப்பிட, பட் நம்ம டே அழுதுகிட்டே முடியாதுன்னு தலை ஆட்டுறாரு. என்னால் முடியாது. அவன் செத்தானா நான் வந்துடுவேனா? தேடி வந்தான்ல, 2 நாளுக்கு முன்னாடி தேடி வந்தான்லடா. டே தான் வேணும்னு வந்தான்ல, எனக்கும் ஜங்குக் தாண்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அழுதுகிட்டே நம்ம ஜிமினை பார்த்து சொல்ல, இப்போது நம்ம டே கையில் இருந்த அந்த ரிங் அப்படியே கலண்டு கீழே விழுது. அந்த ரிங்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி நம்ம ஜிமினையும் பார்த்துட்டு அந்த ரிங்கையும் பார்த்துட்டு திரும்பி அந்த ரிங்கை கீழே எடுக்க போக அந்த ரிங்கை கையில் எடுத்து வச்சுட்டு, இது எனக்கு ஜங்குக்கு, நான் அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறப்ப எனக்கு கொடுப்பேன்னு சொன்னான். என் கையில் இது இருக்குன்னா நான் மிஸ் பண்ணுறேன்னு அவனுக்கு தெரியும் தானே. எல்லாமே அவனுக்கு தெரியும். நடிக்கிறான், கிட்ட வர மாட்டான், வருவான் எனக்காக அப்படின்னு நம்ம ஜங்குக் மேலே ஒரு பைத்தியம் மட்டும் அப்படியே அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த இடத்துல ஒரு குரல், டே தயவு செஞ்சு ஜிமின் கூட போ, நான் உன்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு ஒரு ஹோப் கொடுக்க நம்ம டேவா அந்த குரல் எங்கேருந்து வருதுன்னு தேடுறாரு. பட் கண்ணு கெட்டுறதோட வரைக்கும் எந்த உருவமும் தெரியல. அந்த குரல் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மறுத்து பேசாமல் நம்ம ஜிமின் கூட போகிறாரு. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது, மாதம் போகுது, வருஷம் போகுது. நம்ம டே படித்து முடிச்சிட்றாரு. வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ண போக அவர் கூடயே ஒரு பர்சன் ரொம்பவும் ஸ்ட்ரேஞ்சாக ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ரூமுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம டே கூடயே. நம்ம டேவா ரொம்பவும் நர்வஸாக இருக்கார். புதுசாக வேலைக்கு போக போகிறாரு இல்லையா, ரொம்பவும் நர்வஸாக இருக்கா.
ஒரு மாதிரி படபடப்போடு இருக்கா. பக்கத்தில் அந்த ஒரு பர்சனை தவிர வேறு யாருமே இல்லை. இப்போ பக்கத்தில் திரும்பி, ஹாய், என் பேரு டே, நான் இங்கே புதுசாக ஜாயின் பண்ண வந்திருக்கேன். நீங்களும் புதுசா? ஆமாம். உங்கள் பேர்? ஜங்குக். என்ன சொன்னீங்க? ஜங்குக். ஜங்குக், என்ன ஒரு கப் பார்க்குறீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டு கேட்க, இப்போ அதுக்குள்ளாட அங்கே உள்ளவங்க, ஜங்குக் யார், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ உடனே இந்த பர்சனும் அப்படியே ஃபேஸை மறைச்சிட்டு, நம்ம டேட்டை கொஞ்சம் கூட ஃபேஸை காட்டாமல் அப்படியே ஃபேஸை மறைச்சிட்டு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடிய ரூமுக்கு போகிறாரு. அவர் உள்ளே போகிறப்ப கூட நம்ம டே கண்ணு வைக்காமல் பார்க்குறாரு, ஒரு வாட்டியாவது ஃபேஸை பார்க்க முடியுமான்னு. பட் நோ யூஸ், அந்த பர்சன் அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் இருக்க ரூமில் கிம்டேயும் இன்டர்வியூ அட்டன் பண்ண உள்ளவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, இப்போது அந்த ரூமுக்கு பக்கத்து ரூம்லேயே நம்ம டேவும் உள்ள இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாரு. ஒரு பயத்தோடு போகிறாரு. யாராக இருக்கும், ஒரு வேளை அவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே போக, அவர் கடைசியில் அந்த இன்டர்வியூ ஒழுங்காகவே அட்டன் பண்ணலை. ஃபெயில் ஆகி வெளியே வர கையில் அந்த ஃபைலோட அழுதுகிட்டு ஒரு மாதிரி சோகமாக வெளியே வராரு. அதே டைம் பக்கத்தில் இருக்க ரூம் டோரும் ஓப்பன் ஆகுது. அந்த பர்சன் கேப்பெல்லாம் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக அந்த ரூமை விட்டு வெளியே வர, இப்போது நம்ம டே தான் சரி இப்போ நார்மலாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்டர்வியூ பாஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கா. இப்போ அந்த பர்சனும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு தலை ஆட்டுறாங்க. இப்போ உடனே நம்ம டே, நான் கேட்குறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டதும் இப்போ உடனே அந்த பர்சன் நம்ம டேவை பார்த்து பொறுமையாக திரும்புகிறாரு. அந்த கண்ணை பார்த்து நம்ம டே கண்டுபிடிச்சிட்றாரு அது யாருன்னு. ஒரு ஹாப்பினஸ், ஒரு பயம், ஒரு படபடப்பு எல்லாமே நம்ம டேவுடைய மனசில் இருக்க. இப்போ அந்த பர்சன் பொறுமையாக அவருடைய மாஸ்கை கழட்டுறாரு, கேப் எடுக்கிறாரு. நம்ம டே கட்டியாக ஃபால் ஆகுது. ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சான ஃபீல். வாயில் அந்த பர்சனுடைய பேரை சொல்லக்கூட மனசு வார்த்தை வர மாட்டேங்குது. இப்போ அந்த பர்சன் அவருடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு ரிங் எடுத்து நம்ம டேக்கிட்ட கொடுத்து, எனக்காக வாங்கிக்கோ, எனக்கு தெரியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை விட்டு ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்ததில்ல, கொடுக்கணுன்னு ஆசையாக இருக்கு, வாங்கிப்பியா அப்படின்னு சொல்ல, நம்ம டேக்கா ஒரு மாதிரி இருக்குது. டக்குன்னு போயிட்டு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டைட்டானா அந்த உலகத்தில் வேறு யாருமே அந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அந்த பர்சனுடைய ஃபேஸ் ஃபுல்லாக, அதாவது நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் கொடுக்கா. இப்போது அந்த ரிங்கையும் நம்ம டேக்க போட்டு விட்டுட்டு, இப்போ உடனே நம்ம ஜங்கு நம்ம டேவுடைய ஐஸை பார்த்து, ஐ லவ் யூ டே, சாரி உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேடா, நான் இந்த கதையை எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். லைட்டாக குழம்பிருப்பீங்க, எப்படி ஜங்குக் திரும்ப வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டோரியுமே ஒரு பேட் எண்டிங்காக முடிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. ஸோ நம்ம ஜங்குக் நம்ம டேக்காக இன்னொரு லைஃப் எடுத்து நம்ம டேக்காக திரும்பி வந்த மாதிரி நான் இதை க்ரியேட் பண்ணேன். எப்போவுமே நம்ம ஜங்குக் நம்ம டேக்கிட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடிய சீக்கிரமே நான் செகண்ட் சேனல்லையும் வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன்டா. கோச்சிக்காதீங்க, லேட் ஆகிறதுனால நான் 2 சேனலும் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா. ஸோ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய், நான் போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. குட் நைட், ஐ லவ் யூ ஆல்.